फस्ट टाइम नेक्स्ट टाइम देवे टी शर्ट वचींगा फस्ट टाइम எடுத்து அடுத்த டீஷர்ட்டை வச்சிடணும். அப்படி வைக்கிறதுக்கு டைம் என்ன டைம் கூட கேப் விட மறந்துட்டேன். ஒரு டீஷர்ட் முடிஞ்சால் ஒரு கேப் வேணும்ல, அப்படி கேப்பில் ப்ரோக்ராமில் பண்ணால் கேப் இடுന്നത് ப்ரோக்ராமிங் அதெல்லாம் செய்துடும். இப்போ செய்துடும். இது உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்துடும் இந்த டீஷர்ட். அப்போ எனக்கு தேவை இல்லை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ரஸ் தேவை 6 to 8 வாட் தேவை. 6 to 8 வாட் அது இங்கே வரும். இது வந்து 4 வே சொல்லாடு வரும். 2 சொல்லாடு 5 வே. ஒரு இன்லெட்டு 2 அவுட்லெட்டு இருக்காது. ஒரு இன்லெட்டு 2 அவுட்லெட்டு இருக்காது. அப்போ ஆனாகிறப்ப ஏறு போகும். இதே ஏர் போச்சுன்னா இது ஹோல்ட் ஆகும். ஆஃப் ஆச்சுன்னா ஏர் இப்படி போகும். இது ரிலீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த சிலிண்டர் ஆப்ரேட் ஆகும், அடுத்து அந்த சிலிண்டர் ஆப்ரேட் ஆகும், சென்ட்ரல் வந்து இந்த சிலிண்டர் ஆப்ரேட் ஆகும். நீங்கள் வந்து சொல்லிடணும் அவுட் டயமீட்டர் 40 செய்யணும், இன்னர் டயமீட்டர் 40, டோட்டல் வந்து ஒரு 60 செய்யணும். இது வந்து புஷ் பண்ணாங்க ஸ்டார்ட் டு ஸ்டாப் ஆகுது. அடுத்து இது வந்து மைக்ரோ கண்ட்ரோல் இருக்குது. அடிமையாக மைக்ரோ கண்ட்ரோல், இது அடிமையாக மைக்ரோ கண்ட்ரோல். இது வந்து 3 நிலை ஒவ்வொரு சொல்லாட வழி சீக்வன்ஸ் ஆப்ரேஷன். ஃபஸ்ட்டு 1வது வேணாலும் ஒரு ஃபோல்டிங், ரெண்டாவது வேணாலும் செகண்ட் ஃபோல்டிங், தேர்டு வேணாலும் தேர்ட் ஃபோல்டிங். ஆக்சுவலி பவர் சப்ளை 4 வோல்ட் to 5 வோல்ட் பவர் சப்ளை. மைக்ரோ 5 வோல்ட் ஆகும். இது ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் 2 வோல்ட் கன்வெர்ட் to 4 வோல்ட். இதுதான் ப்ரோக்ராம் இருக்குது. அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோல். அதில் ப்ரோக்ராம் இருக்குது. ப்ரோக்ராம் பண்ணோம்னா அந்த கூட ஒரு ஆப்ரேஷன் வந்து ஒரு கேப் கொடுத்தோம்னா நீங்கள் டீசல் எடுத்துட்டு கரெக்டாக டீசல் எடுத்து அப்போ வந்து ஒரு டைம் மட்டும் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக நம்ம இதே இருக்குது. ஆக்சுவலாக டீஸ் ஆப்ரேட் பண்ணி வச்சா மட்டும்தான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த நேரம் ஆன்லேயே இருக்குது. இதெல்லாமே ஃப்ரேம்லாம் மைல்டு எல்லா இங்கே ஃப்ரேம் ஸ்டாண்டு இதெல்லாம் ஷீட் மேடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷீட் மேடம். இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரீஷெட் ஹோல்டிங் மிஷின் பை நியூமாட்டிக் சிஸ்டம். நியூமாட்டிக்னா கம்ப்ரஸர் இருந்தால் தான் ஆஃப் பண்ணுறாங்க. பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் கம்ப்ரஸர் இருப்பாங்க, ப்ளோயர்ஸ் கம்ப்ரஸராக இருப்பாங்க. ஏதோ ப்ராஜெக்ட் பர்பஸ்க்கு நீங்கள் காலேஜுக்கு கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறீங்க. இங்கே கட் பண்ணால் போதும். ப்ரெஷர் மட்டும் போட்டு கொடுத்தா இந்த இதாக ஃப்ளோ பண்ணுறது இதை அட்ஜஸ்ட் பண்ணுற வச்சு தான் ஸ்பீடு வேரி ஆகும். இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபார்வர்ட் ஸ்பீடு வேரி ஆகும். இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் ஸ்பீடு வேரி ஆகும். எல்லாத்தையும் கிடையாது. இதை அட்ஜஸ்ட் பண்ணால் ஃபார்வர்ட் ஸ்பீடு, ஓப்பன் பண்ணால் ஃபாஸ்ட்டாக ஆகிடும், க்ளோஸ் பண்ணி ஸ்லோவாக ஆகும். இது வந்து ரிட்டர்ன் ஸ்பீடு, ரிட்டர்ன் ஜோடியா ஃபார்வர்ட் ஸ்பீடு கீழே இருக்கும். இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். அங்கே இருக்க ப்ரெஷர் கரெக்டாக 6 பால் வச்சுருந்தீங்கன்னா எந்த அட்ஜஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். இந்த பீஸ் வச்சே வாங்க. ஓகே.